ஐயா சந்திர குலத்திலே அவதரித்தவர் மூன்று நபர்கள். யார் யாருங்க? முதன்மையாக பிறந்தவரோ திருதராட்டித மகாராஜா. இரண்டாவது பாண்டு மகாராஜா. மூன்றாவது விதுர மகாராஜா. திருதராட்டி மகிமனுக்கும் காந்தாரி அம்மைக்கும் 100 பிள்ளை ஒரு பெண் ஜனனம். பாண்டு மகாராஜனுக்கும் உயிர் ஒன்றாகவும் உடல் ஐந்தாக பிறந்து தலைமையாக பிறந்தவர் தர்மபுத்திர மகாராஜா. என்று நாமதேயம் கொண்டு அப்படி வாழ்ந்து வந்தாலும் என் அருகாமையே யாரு கேட்பாருங்க நான்காவது பிறந்த நகுல மகாராஜன். ஐயா அடியே பிறந்தவர் என்ன தெரியுங்க? நன்னூல் கிரந்தம் காவியம் சிக்க வாசி கூட சிக்கல வாசிக்க கூடிய சரிங்க. சிக்கலை எடுக்காதீங்க. இப்படி சொல்லக்கூடிய 9 வித கற்களால் வைத்து எப்படி மௌன முடியாது பல 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 சொல்லிதான். அப்படியே பல 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 சொல்லிங்க என்பது தம்பிமாரே ஆடுதல் எப்படி இருக்குது? இருந்தாலும் என் அடிகாவிலே தம்பி
பீமச்சானனோ வலிவிலே மிகுந்த பீமச்சானனோ அழகிலே சிறந்த 11 நாமதேவ படைத்த அர்ச்சுனனாம் அழகிலே சிறந்த 11 நாமதேவ படைத்த அர்ச்சுன பெருமான் அருகாமிலே சாஸ்திரம் எல்லாம் கத்துறந்தவா அவரு யாத்திரா ரகுல மகாராஜா ஆமாங்க ரகுலன் இவன் சாஸ்திரம் கத்துறத சகாதேவன் ஆமாங்க அவனுக்காக நன்னூல் கிரந்தங்கிறதுனா காட்டினா அவர் வந்து புக்கை வச்சுட்டு தான் சொல்லுவார். இப்போ கொஞ்சம் பேஜார் இருக்கு ஏன்னா காட்டுல இருக்கிறமே நாட்டுல இருக்கு சொல்லுறது வசதி இருக்கு. இப்ப காட்டுல இருக்குமே அதுக்கு முன்ன நாட்டுல பெருமையா இருந்துமே இப்ப காட்டுல வந்து இந்த சந்தா போறாரு அந்த சந்தா போறாரு ரொம்ப கஷ்டம் இல்லப்பா. அதாவது காலத்துல வந்து காலத்துக்கு என்ன வழி எந்த வழியா போலான்னு யோசனை செய்யறாங்க. எந்த வழியில இருக்கும் அதாவது காய்கனிகள் எந்த வழியில இருக்குது காய்கனி போயிட்டு சாப்பிடலாம் உண்டலாம் அப்படின்னு தம்பிமாருக்கு மூலியாவது போவாங்க. கஷ்டங்க கஷ்டம் என்ன செய்யறது அவங்க பெரியப்பாதான் பாத்துக்கிறாரு. அப்படி இருக்கு எவ்வளவு கிட்ட மாதிரி அப்படி இருக்கு எப்படி ஜொலிக்கின்றாரோ அதை போல் ஜொலிக்குதுங்க என்பது முறையிட்டு பார்த்தாலும் இல்லை. இதுவோ தேவ சபை தெய்வீக சபை. ஆமாம் பெரியோர் சிறியோர் அறிஞர் கலைஞர் ஆமாம் நிறைந்த சபை. பெரியோர் எல்லாம் இருக்காங்க. ஆமாங்க பெரியோருக்கு முதல்ல சபை வணக்கம் முடிச்சுட்டு மற்றதை கவனிச்சாங்க. ஐயா நாங்களோ இந்திரபுரத்திலே சுகசாமத்தோடு வந்து கொண்டு வந்தோம். சுகசாமத்தோடு வந்து வந்தீங்க. வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் என்ன செய்தோம்? உலகத்திலே யாரும் செய்யத்தகாத ராஜாசுயாக வேள்வியே செய்தோம். ராஜாசுயாக வேள்வியே செய்தீங்க. செய்துமே அவருடைய 56 நாட்டு அரசருக்கும் மிகுதி அனுப்பினோம். நிருபப்படுத்தி அனைவரும் வந்தார்கள். ஏகத்தை பார்த்தார்கள். என் தம்பி துரியனும் வந்தான். யாகத்தை பார்த்தான். முடிந்த பிறகு இந்த மண்டபத்துடைய அழகை சுத்தி பார்த்து கொண்டே வந்தான். சுற்றி பார்த்து வந்தாருங்க. வரக்கூடிய நேரத்திலே மேலே பளிகை கண்ணாடி கீழே சந்தன குழப்பம். ஆமாங்க அதை பாடாமல் சந்தன குழப்பத்தில் பாதமானது படவும் மவுனியானது வாயற்படியில படவும் தவறு கீழே விழுந்தான். தவறு கீழே விழுந்துட்டாருங்க. ஆடவர் விழலாம் எழுதுகிறான். ஆமா அப்படில்ல இதற்குள்ளாக மேல் மாறி இருந்தால் யாரு எங்க இவருக்கும் பத்தின விளங்கக்கூடிய திரௌபதி அம்மை என்ன செய்தால் மாமன் மற்றொரு முறை அந்த முறையை ஒட்டி பாருங்க பெரிய மாமனார் எப்படி அவர் வயிற்றிலே பிறந்த கோட்டமை சொல்லுறோம் அப்படியே திருத்தி விட்டார். திருத்த உடனே புதிய நாடவன் போதித்து எழுந்தான். போதித்து எழுந்து என்ன செய்தார்? ஆமா புறப்படுங்கள் அத்தினாபுரம் என்று பார்த்துக் கொள்ளலாம். அத்தினாபுரம் வந்து சேர்ந்தார்கள். சேர்ந்து என்ன செய்தார்? சகுனி வார்த்தையை கேட்டு விதுரரை கொண்டு அகுவாக எங்களை அத்தினாபுரம் அழைத்து அத்தினாபுரம் அழைத்து சகுனியோடு அமர செய்து
சூது சொக்கட்டான ஆடினார் சூது சொக்கட்டம் ஆடினார் சூதமாடி நாடு நகரம் ரதம் கஜம் துரகபதாதி உப்புச்சட்டி வரவோடு அனைத்தும் அபகரித்துக் கொண்டார் அபகரித்துக் கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காலத்தை கழிக்க கானகம் ஓட்டினார் கானகம் ஓட்டி வைத்தார் கானகம் வந்து நேற்றைய தினம் 7வது வனம் சாமிகாரி சிவனத்தை தங்கி காலத்தை கழிச்சிங்க இன்றைய தினம் 8வது வனம் குருபரா மகாரி சிவனா இந்த குருபரா மகாரி சிவனத்தில் அங்கே அண்ணன் தனிமையாக காலத்தை கழித்து கொண்டே வருகிறோம்